ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்கேப்பில் எமிசிவ் மெட்டீரியல், அதாவது லைட் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சப்பில் நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வந்து லைட் மெட்டீரியலாக இருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூமோட சீலிங்கோட பாட்டத்தில் எனக்கு லைட் வேணும். ஸோ அதுக்காக நான் ஏதாச்சும் மெட்டீரியலை சூஸ் பண்ணிட்டு இந்த சீலிங்கோட பாட்டத்தில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த சீலிங்கோட பாட்டத்தில் அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீலிங்கோட ரெண்டு பாட்டத்தில் நான் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்ஸ்கேப்ல விசிபிள் ஆகும், பட் லைட் மெட்டீரியலாக விசிபிள் ஆகாது. ஸோ இந்த மெட்டீரியலை எப்படி லைட் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சப்பில் என்ஸ்கேப் மெட்டீரியல் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பெயிண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி எந்த மெட்டீரியல் வந்து லைட் மெட்டீரியலாக வேணுமோ அந்த மெட்டீரியலை பிக் பண்ணிக்கிங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ஸ்கேப் மெட்டீரியலில் டைப் வந்து ஜெனரிக்னு இருக்கும், அதை செல்ஃப் இல்லுமினேட்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதோட லூமினன்ஸ் வேல்யூ இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்து அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நான் 1000 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்குது. கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ஸ்கேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல் வந்து ஒரு ஒயிட் கலரில் க்ளோவாக இருக்கும். இது இன்னும் உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களோட என்வரான்மெண்ட் வந்து நைட் மோடுக்கு மாற்றிக்கிங்க. எப்படி மாற்றும் போது உங்களுக்கு அந்த க்ளோவிங் எஃபெக்ட் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த லைட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஸில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஆரஞ்சு கலரில் லைட் க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மெட்டீரியலாக வேணாலுமே நம்ம ஈஸியாகவே ஒரு லைட் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நமக்கு இன்சைடாக நமக்கு லைட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பெயிண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டைப் ஜெனரிக்னு இருக்கும், அதை செல்ஃப் இலுமினேட்டட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். வேல்யூ வந்து ஒரு 1000 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ஸ்கேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு லைட் மெட்டீரியலாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாகவே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்மளால ஒரு லைட் மெட்டீரியல், அதாவது எமிசிவ் மெட்டீரியலாக என்ஸ்கேப்பில் கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.